சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவும் ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஓட்ஸில் பொதுவாக கஞ்சி, பொங்கல், கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ஓட்ஸில் சூப்பரான கேசரி செஞ்சு ருசிக்க போகிறோம். சொல்லும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் செய்ய போகிறது ஓட்ஸ் கேசரி. அடுப்பத்தை வச்சு கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 கப்பு ஓட்ஸு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். ஓட்ஸை பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். 2 கப்பு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வறுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை இதில் போட்டு திராவிக்கணும். அது ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்து போயிடும். ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. 1 கப்பு ஜீனி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கேசரி பவுடரை சேர்த்துக்கிறோம். ஓட்ஸ் வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான். அது இப்போ வறுத்துட்டு போட்டிருக்கிறதுனால அது குழஞ்சி போகாமல் பார்க்குறதுக்கு எதழாக தெரியும். ரொம்ப குழகுழப்பு அதிகமாக இருக்காது. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 சிட்டிகை போட்டோம். 1 ஸ்பூன் வெள்ளரி விதை அதிலே போட்டு கிண்டணும். பசு நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம இஷ்டம் தான் ஊற்றிக்கிறது. நான் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். பதமாக இருக்குது, இறக்கிடலாம். ஆலைக்கரண்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் பசு நெய் கொஞ்சம் விட்டு முந்திரியை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 4-5 திராட்சை போட்டிருக்கேன். அதை பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுபட்டு வச்சு இதுலேயே போட்டுடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. லேசான சூடு தான் இருக்குது. அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். ஓட்ஸ் நல்லா வறுத்துட்டு போட்டிருக்கிறதுனால ஓட்ஸில் பாதி இந்த குழகுழப்பு தன்மை பாதி போயிருக்கும். லேசாக கொஞ்சம் குழகுழப்பு இருக்கும். இந்த நெய் ஊற்றுறதுனால அதுவும் அவ்வளோவா ரொம்ப தெரியாது. இந்த ஓட்ஸ் கேசரியை இந்த முறையில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஓட்ஸ் கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.